ஹாய் கலர்ஸ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பிக் பாஸ் சீசன் 8 டே 74 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ டே 74 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ளே குரூப்பிசம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமில் ஒவ்வொருத்தர் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் அப்படின்னா இந்த கோவா கேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் மாதிரி பிரிஞ்சு விளையாடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். கோவா கேங்கை செஞ்சு விட்டதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கோவா கேங் சும்மா சதறி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். முழு ஜெஃப்ரி இருக்கார் இல்லையா, ஜெஃப்ரிலாம் பார்த்தோம் அப்படின்னா கோவா கேங் பக்கம் தலை வச்சே படுக்கிறது இல்லை அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஜாக்குக்கும் சவுண்டுக்கும் நடுவில் சண்டை, ஜாக்குக்கும் ரஞ்சித் சாருக்கும் நடுவில் முட்டிக்கிறது, ரயானுக்கும் ஜாக்குக்குமே அப்பப்போ முட்டிக்கிறது அப்படின்ற மாதிரி அந்த கோவா கேங் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பெருசாக வெளியில் தெரில அப்படின்னு சொல்லலாம். பட் அட் த சேம் டைமில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கோட்டை டாஸ்க் இருக்கு இல்லையா, கல்லை வச்சு கோட்டை கட்டுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த டாஸ்கில் 4 டீமாக பிரித்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் பிரிஞ்சது என்னமோ 4 டீமாக இருந்தாலும் 2 டீம் தான் மோதிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஒன்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ அண்ட் எல்லோவாகவும், இன்னொன்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெட் அண்ட் பிங்காகவும் தான் அந்த கேம் பிளே அப்படின்றத பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி வரும்போது பார்த்தோம் அப்படின்னா ரெட் அண்ட் பிங்க் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருமே சேர்ந்து எல்லோ அட்டாக் பண்ணும்போது ஜாக் அண்ட் முத்துக்குள்ள ஒரு கன்வர்சேஷன் அப்படின்றத போச்சு. எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், ஃபைனலில் போய் யார் அப்படின்றத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கன்வர்சேஷன் அப்படின்றத போகும்போது பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் இந்த மாதிரி 2 டீமாக சேர்ந்து ஆட ஆரம்பிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது வந்துட்டு நேற்று எப்படி வெடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3 vs 6 அப்படின்னு சொல்லி வெடிச்சிருந்துச்சு. ஏன்னா பிங்க் டீம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெட் டீம் வெளியே போனதுக்கு அப்புறமா தனியாக இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பேசி வச்சபடி பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ அண்ட் எல்லோ இருக்காங்க இல்லையா, பிங்க் டீமை சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சரியில்லாத கேம் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா 2 டீமாக பிரிஞ்சு 2 டீமாக அட்டாக் பண்ணி விளாண்டது அப்படின்றது ஓகே தான். இப்போ வந்துட்டு ப்ளூ அண்ட் பிங்க் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் பார்த்தோம் அப்படின்னா நேருக்கு நேராக மோதிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ரெட் அண்ட் எல்லோ பார்த்தோம் அப்படின்னா நேருக்கு நேராக மோதிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி போகிறப்ப கூட 2 டீமாக பிரிஞ்சு 2 டீமை எதிர்த்தது அப்படின்றது ஓகே தான். பட் 2 டீமும் சேர்ந்து ஒரு டீம் எதிர்த்தது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்க்க கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஓகேவா தெரியல அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வந்துட்டு நேற்று பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 6 பேருக்கு 6 பேர் வந்துட்டு டேரெக்டாக நின்று விளையாடுறது அப்படின்றது வேற, 6 பேருக்கு 6 பேர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் 3 பேருக்கு அகைன்ஸ்டாக 6 பேர் விளையாடுறது அப்படின்றது வந்துட்டு எனக்கு சரியாக படலை அப்படின்னு தான் சொன்னோம். இன்கேஸ் வந்துட்டு அப்படியே அந்த கேமை விளாடணும், பேசி வச்சபடி விளாடணும் அப்படின்னு சொல்லி இருந்திருந்தாலும் கூட ப்ளூ இல்லைனா எல்லோ இருக்காங்க இல்லையா, யாராவது ஒருத்தர் அட்டாக் பண்ணியிருக்கலாம், ஒருத்தர் வந்துட்டு அந்த கோட்டையை காப்பாற்றி நின்றுருக்கலாம். இப்போ இன்கேஸ் முத்துக்குமரன் ப்ளூ டீமில் இருக்காரு அப்படின்னா அவங்க அந்த கோட்டையை அட்டாக் பண்ணுறாங்க பிங்க் அப்படின்னா எல்லோ சப்போர்ட்டுக்கு மட்டும் இருந்திருக்கலாம். எப்படி அப்படின்னா ப்ளூவோட கோட்டையை இடிச்சிடாமல் பார்த்துக்கிறது, அப்படி இல்லை அப்படின்னா தேவைப்படுற இடத்துல மட்டும் போய் ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட்டுட்டு அந்த 3 பேரை பார்த்தோம் அப்படின்னா 6 பேரும் ரவுண்டு கட்டி 6 பேருமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க கையில் இருக்க முயலை பிடிங்கி ஒரு கேம் அப்படின்றது விளையாடி இருந்தாங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இது இந்த கேம் பிளே அப்படின்றது ஃபேராக எனக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் இந்த கேம் பிளேவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. ஸோ 2வது விஷயத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா அன்ஷினுடைய ஓவர் ஆக்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அன்ஷியை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு டாஸ்க்காக இருந்தாலுமே அதை பர்சனலாக எடுத்துக்கிறது இருக்கு இல்லையா. இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறோம், ஏதாவது ஒரு விஷயம் அந்த டாஸ்கில் நடக்குது அப்படின்னா அதை அப்படியே ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த டாஸ்க்கே ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணி அவங்க அப்படியே ஹைக்குக்கு போய் ஒரு மாதிரி கத்தி கூத்தாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி அந்த எப்படி சொல்கிறது கொஞ்சம் கூட சென்ஸ்லெஸ், ஒரு மாதிரி சென்ஸே இல்லாமல் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு தான் சொன்னால் அதை கரெக்டாக என்ன வேர்ட் போட்டு சொல்கிறது அப்படின்னு சொல்லி கூட தெரில. ஸோ அந்த அளவுக்கு தான் அன்ஷினுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இருக்குது. இதில் மட்டும் கிடையாது, அந்த சம்மங்கி ஷிவ்லையாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த டெவில் விசஸ் ஏஞ்சல் டாஸ்க் இருக்கு இல்லையா மதுரையாக இருந்தாலும் சரி, நேற்றுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கேம் பிளே அப்படின்றது விளையாடிக்கிட்டு இருக்கும்போது ஜாக்கை வந்துட்டு அட்டாக் பண்ண விதமாக இருந்தாலும் சரி. ஸோ ஜாக்கு மற்றவங்கலாம் பார்த்தோம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் ஹோல்ட் பண்ணாலும் கூட அவங்க வலிக்குது விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. பட் அன்ஷியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா ஹோல்ட் பண்ண விதமே வந்துட்டு தப்பிக்கவே முடியாத மாதிரி ஒரு ஹோல்டு அப்படின்றத பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த வழியெல்லாம் வரும்போது நீ நடிக்கிற அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ராணுவ விழுந்தப்பையும் பார்த்தோம் அப்படின்னா அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ராணுவ இல்லை உண்மையாகவே எனக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுக்கப்புறமா பார்த்தோன்னா நான் சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருந்தாங்க. பட் நேற்றுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி இருக்காங்க இல்லையா, மஞ்சரி வலிக்குதுன்றாங்க, ஜாக் வலிக்குதுன்றாங்க. அப்போல்லாம் வந்துட்டு நான் இதெல்லாம் வந்துட்டு நடிப்பு அப்படின்னு சொல்லி பேசின விதம் அவங்க 2 பேர்த்தையுமே வந்துட்டு ட்ரிகர் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒருத்தவங்க வந்துட்டு வலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு இல்லை அது நடிப்பு, நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லும் போது யாருக்கா இருந்தாலுமே அது ட்ரிகராக தான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் அன்ஷி விடக்கூடிய வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, நடிகை மகா நடிகை அப்படின்னு சொல்லி விடுறதா இருந்தாலும் சரி, இல்லைனா வா 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 அப்படின்னு சொல்லி அவங்க பேசின ஆட்டிடியூட் அப்படின்றது ஜாக்லினுக்கு வந்துட்டு ஒரு கோபமாகி கை கலப்பாகவே மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அன்ஷி விசஸ் ஜாக்லின் அப்படின்றதே நேற்று வீட்டுக்குள்ளே பெரிய பிரச்சனையாக வெடிச்சிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு வந்துட்டு அன்ஷினுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க கேம் ப்ளே பண்ண ஒரு விதமும் வந்துட்டு ஒரு மாதிரி
பார்க்குறவங்களை இரிட்டேட் பண்ணுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதில் ட்ரிகராகி தான் பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் வந்துட்டு ஒரு மாதிரி கை கலப்பு அளவுக்கு போயிருந்தாங்க. ஸோ நேற்றை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் விஷயம் சன்சிக்லோ அந்த கை கலப்பு அப்படின்றது என்னடா போகிற போக்க பார்த்தா 2 பேரும் அடிச்சுக்கிட்டு ரெட் கார்டு இல்லைனா எல்லோ கார்டு வாங்கிட்டு போயிடுவாங்க போலையே அப்படின்னு சொல்லி தான் எனக்கு பர்சனலாக தோணுச்சு. ஸோ இவங்க 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் போட்டுருங்க. ஸோ 3வது விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ரயான் அண்ட் முத்துக்குமரன் அவங்களுக்குள்ள அந்த கான்ட்ரோவர்சி அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முத்து சொன்ன மாதிரி வந்துட்டு பிங்க் அண்ட் ரெட் இருக்காங்க இல்லையா, அவங்க சேர்ந்து வந்துட்டு ப்ளூ அவங்க அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. பட் ரெட் எல்லோ இருக்கு இல்லையா, எல்லோ வந்துட்டு அட்டாக் பண்ணி ஒரு கேம் பிளே அப்படின்றத ஆடுறாங்க. ஏன்னா எல்லோ நம்ம ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ டீம்ல அந்த முத்துக்குமரன் தீபக்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கலாம் வந்துட்டு எல்லோ டீமுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க பேசி ஒத்துக்கிட்ட விஷயம் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அப்படி சப்போர்ட்டாக நின்று பார்த்தோம் அப்படின்னா எல்லோக்கு முழுக்க முழுக்க வந்துட்டு அந்த சப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த சப்போர்ட் அப்படின்றத கொடுத்து விளாட்றாங்க. பட் எல்லோ டீம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ டீமுக்காக ஜாக்லின் பல இடத்துல நின்னாலும் ரஞ்சிதா இருந்தாலும் சரி இல்லை ரயானா இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு நிற்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரயானுக்கும் முத்துக்குமரன் இருக்கார் இல்லையா, அவங்க 2 பேத்துக்கும் இடையில ஒரு சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம 2 பேருமே வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் இந்த மாதிரி விஷயம் மாதிரி போட்டு விளாட்றோம், பிங்க் அண்ட் ரெட் ஒன்றா விளாட்றாங்கன்னு சொல்லி நம்மளும் ஒன்றா விளாட்றோம். பட் அந்த முயல் எடுத்ததை கொடுக்கறதா இருந்தாலும் சரி இல்லை மற்ற விஷயமா இருந்தாலும் சரி அதை வந்துட்டு ரயான் இருக்கார் இல்லையா, ரயான் வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணல அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்துட்டு ரொம்ப தெளிவான ஒரு கேம் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஸோ அதை கேட்க போன இடத்துல பார்த்தோம் அப்படின்னா முத்துக்கும் ரயானுக்கும் இடையில சின்ன சலசலப்பு ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் இருக்கார் இல்லையா, அவர் கொடுத்த அந்த ஓட்ஸ்க்காக அவரால் எவ்வளோ தூரம் நின்று விளையாட முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு அவருடைய கேம் பிளே அப்படின்றத பண்ணியிருந்தார். பட் ரயானை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு எங்கெங்கே தேவையோ அங்கங்கே மட்டும் அந்த அக்ரிமெண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிட்டு மற்ற நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கேம் அப்படின்றத தான் விளையாண்டுருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறமா ஒரு வழியாக பார்த்தோம் அப்படின்னா எல்லா டீம்லாம் ஜெயிச்சு வராங்க. ஜெயிச்சு வந்ததுக்கப்புறமா யாருக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி வரும்போது ஆஸ் யூஷுவலாக வந்துட்டு அந்த டாஸ்கில் நிறைய எஃபோர்ட் போட்டது வந்துட்டு ரயான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரயான் வந்துட்டு என்னதான் ப்ளூ டீமுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவருடைய டீமுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி தான் விளையாடிட்டு இருந்தார். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது பார்த்தோன்னா ரயானுக்கு தான் அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ இருக்கு இல்லையா, அதுவும் போய் சேர்ந்துருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் செங்கலாக டாஸ்க் இருக்கு இல்லையா, வீட்டுக்குள்ளே பல பேரை உடல் ரீதியாக காயப்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடித்த அடியில் எல்லாம் எந்திரிச்சு வரதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இந்த டாஸ்க் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த கேமில் யார் ரொம்ப ஃபேராக விளாண்டாங்க, அட் த சேம் டைம் இவங்க ரொம்ப அன்ஃபேராக விளாண்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னு உங்கள் பேரை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் இருக்கு இல்லையா, அதை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.